காணப்படும்படிக்கு ஜெபிக்கிறோம். முடிய வல்ல கரத்தில் ஒப்பு கொடுத்து மை துதிக்கிறோம். நிறைய பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆண்டவரே. இணையதளத்தின் மூலமா எந்த விதமான இடையூறுகளோ தடைகளோ வராதபடிக்கு மின்சாரத்தின் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் ஆளுகை செல்லும். இந்த நேரத்துல தேவையான எல்லா ஒத்தாசையும் நீர் தந்துள்ளபடி நாங்கள் வேண்டுகிறோம். உண்மை நோக்கி பார்க்கிறோம். சகாயமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஸ்தோத்திரங்களோடு இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த மாலை நேரத்திலே நமக்கு தேவ செய்தியை கொடுக்கும்படியாக கொச்சியிலிருந்து அருமையான சகோதரன் சாமுவேல் ஆபிரகாம் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அதை மொழிபெயர்க்கும்படியாக அருமையான சகோதரன் காலேப் அவர்கள் மூணாறிலிருந்து நம்மதில் இணைந்திருக்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே அவளை வரவேற்கக்கூடியவளாக இருக்கிறோம், நன்றி சொல்லக்கூடியவளாக இருக்கிறோம். இந்த நாளிலும் கூட நம்ம 2 பாடல்களை பாடப்போகிறோம். கிருஷ்ணாபுரத்தில் இருக்கக்கூடிய அருமையான சகோதரன் பால்ராஜ் அவர்கள் இந்த 2 பாடல்களை நமக்காக பாடுவார்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக நாம் எல்லோரும் அவரோடு கூட சேர்ந்து பாடலாம். நாம் எல்லோரும் நம்முடைய மியூட் அந்த சவுண்ட் இதை மியூட்ல வைத்துக் கொள்வோமானால் அது எல்லோருக்கும் பிரயோஜனமாக இருக்கும். அவர் பாடுகிறவர் மாத்திரம் அது மியூட் ஆன் செய்து பாடுவார்கள். நாம் எல்லோரும் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோம். அந்த பயபக்தியோடு கூட தேவனை துதித்து அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். பிரதர் பால்ராஜ் பிரதர். கேக்கா? ஹலோ, கேக்குது பிரதர்? பிரதர் இல்ல, சரி பிரதர், ஓகே. கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. நாம் 2 பாடல்களை பாடும்படியாக இருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதற்காக தேவனை துதித்திடுவோம். சபையில் தேவன் எழுந்துள்ள இந்த பாடலை கூட நாம் பாடி கர்த்தரை மையப்படுத்துவோம். தெரிந்தவர்களோடு கூட பாடுங்கள், பாடி கர்த்தரை மையப்படுத்துவோம். தேவனை துதித்திடுவோம். சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. எங்கள் காலடி வழுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும். கண்மணி போல காத்தருளும், கிருபையாய் நிதம் வழி நடத்தும். கண்மணி போல காத்தருளும், கிருபையால் நிதம் வழி நடத்தும். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. சபையில் உம்மை துதித்திடுவோம். சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம். சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம். சாகும் வரையில் உழைத்திடுவோம். சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம். சாகும் வரையில் உழைத்திடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா
அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை தீருவை தொடர்ந்திடவே ஏக வசனம் கீழ்ப்படிவோம், தேவசாயலாய் மாறிடுவோம். ஏக வசனம் கீழ்ப்படிவோம், தேவசாயலாய் மாறிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. வானத்தில் அடையாளம் தோன்றிடுமே, மேகத்தில் வந்திடுவார், நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிடுவோம். நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. இன்னொரு பாடலை நாம் பாடுவோம். உலகத்தை வெறுத்தவளாக சிலுவையை முன்வைத்து, ஆண்டவரை முன்வைத்து, ஆயனாகிய நம்முடைய மேய்ப்பரை முன்வைத்து நாம் முன்னேறி செல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், சிலுவையின் முன்னால் உலகின் பின்னால் என்ற பாடலை கூட பாடுவோம். கேட்க பிரதர், பிரதர் கேட்க கேக்குது, கிளியர். ஓகே பிரதர். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையின் முன்னால் உலகம் என் பின்னால், சிலுவையின் முன்னால் உலகம் என் பின்னால். இயேசு சிந்திய இரத்தத்தினாலே விடுதலை அடைந்தேனே, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே விடுதலை அடைந்தேனே. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன்,
திரும்பி பார்க்க மாட்டேன். இல்லை அதிர்ச்சியும் இல்லை அடியே உள்ளத்திலே, ஆண்டவர் இயேசு அடைக்கலமன்றோ ஆதலால் குறைவில்லை. அச்சமும் இல்லை அதிர்ச்சியும் இல்லை அடியே உள்ளத்திலே, ஆண்டவர் இயேசு அடைக்கலமன்றோ ஆதலால் குறைவில்லை. ஆண்டவர் முன்னால் அகிலமை பின்னால், ஆண்டவர் முன்னால் அகிலமின் பின்னால், அன்பர் இயேசுவின் வார்த்தையினாலே விடுதலை அடைந்தேனே. அன்பர் இயேசுவின் வார்த்தையினாலே விடுதலை அடைந்தேனே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். தாயும் அவரே தந்தையும் அவரே தரணிய நமக்கெல்லாம், சேயர்கள் நம்மை செவ்வழி நடத்தும் தெய்வம் அவரன்றோ. தாயும் அவரே தந்தையும் அவரே தரணிய நமக்கெல்லாம், சேயர்கள் நம்மை செவ்வழி நடத்தும் தெய்வம் அவரன்றோ. ஆயனை முன்னால் அனைத்துமே பின்னால், ஆயனை முன்னால் அனைத்துமே பின்னால், அழைக்கும் இயேசுவின் அன்பு மொழியிலே ஆறுதல் அடைந்தேனே. அழைக்கும் இயேசுவின் அன்பு மொழியிலே ஆறுதல் அடைந்தேனே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். திருவயல் முன்னால் உலகம் பின்னால், சிலுவையின் முன்னால் உலகின் பின்னால், இயேசு சிந்திய ரத்தத்தினாலே விடுதலை அடைந்தேனே. இயேசு சிந்திய ரத்தத்தினாலே விடுதலை அடைந்தேனே. தேங்க்யூ பிரதர். அருமையாக தேவனை உயர்த்தக்கூடிய 2 பாடல்களை நாம் பாடக்கூடியவர்களாக இருந்தோம், கேட்கக்கூடியவர்களாக இருந்தோம். இயேசுவின் பின்னால் போக துணிந்தேன் என்று சொல்ல அந்த பாடல், நாம் தேவனுடைய பாதையில் நடக்கும் பொழுது வேறு எதையும் பின்னோக்கி பார்க்க வேண்டியதில்லை. அருமையான ஒரு பாடலை நாம் கேட்கக்கூடியவர்களாக இருந்தோம். இப்பொழுது நாம் தேவ செய்திக்கு நேராக கடந்து போக இருக்கிறோம். தேவ செய்தி கொடுக்கும்படியாக மத்தியிலே கொச்சியிலிருந்து அருமையான சாமுவேல் ஆபிரகாம் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே சகோதர சபை ஜூம் ஊழியத்தின் சார்பாக அவர்களை வரவேற்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த மாலை நேரத்தில் இணைந்த கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் வரவேற்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அநேக இடங்களிலிருந்து கர்த்தருடைய பிள்ளைகள், ஊழியர்கள், மூப்பர்கள், விசுவாசிகள் எல்லோரும் வந்திருக்கிறீர்கள். ஆண்டவருடைய நாமத்தினாலே உங்களை இந்த சகோதர ஜூம் ஊழியத்தின் சார்பாக
நாங்கள் வரவேற்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த சகோதரர் ஜூம் ஊழியமானது 15 பல இடங்களிலே, தமிழ்நாட்டின் பல இடங்களிலே இருக்கக்கூடிய 15 சகோதர சபையை சேர்ந்த சகோதரர்களாலே நடத்தப்படக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஜூம் கூடுகையிலே இணைந்த உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வரவேற்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த நாளிலும் அருமையான சாமுவேல் ஆபிரகாம் நமக்கு அவர்கள் தேவ செய்தி கொடுக்க இருக்கிறார்கள். அதை மொழிபெயர்க்கும்படியாக காலேப் அவர்கள் மூணாறிலிருந்து நம்ம மத்தியில் இணைந்திருக்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களை வரவேற்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இப்பொழுது ஜெபத்திற்காக நாம் தேவ செய்தியை கேட்க இருக்கிறோம். அதற்கு என்னுடைய ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்க இருக்கிறோம். அருமையான சகோதரன் கிளிஃப் ஹெட்ஃபோர்ட் அவர்கள் எர்ணாகுளத்திலிருந்து நம்ம மத்தியில் இணைந்திருக்கிறார்கள். அவர்கள் ஜெபித்து நாம் தேவ செய்திக்குள்ளாக போகலாம். கிளிஃப். ஹலோ. சகோதரன் இல்லை என்று நினைக்கிறேன். அருமையான பால் அங்கிள் மேட்டுப்பாளையத்திலிருந்து நம்ம அதில் இணைந்திருக்கக்கூடிய பால் அங்கிள் ஜெபித்து நாம் தயவு செய்திக்குள்ளாக போகலாம். ஜெபம் செய்வோம், ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, எங்கள் மகிமையின் கர்த்தாவே, தர்மையான மாலை வேளைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நேசகுமாரனும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த சில மாதங்களாக இந்த ஜூம் மீட்டிங் மூலமாக கர்த்தருடைய பிள்ளைகள், ஊழியர்கள், சபைகள் இவைகள் ஒருங்கிணைந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் செய்து கொண்டு வருகிற நம்முடைய எல்லா தயவுகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த ஊழியங்கள் நிமித்தமாக சபைகள், தனிப்பட்ட நபர்கள், அவருடைய இருதயங்கள் ஒருங்கிணைக்கப்படவும், கர்த்தர் ஒவ்வொருவரையில் ஜீவிதங்களில் எதிர்பார்க்கிற காரியங்கள் உண்டாகவும், கர்த்தருக்கும் மனுஷர்களுக்கும் ஆண்டவரை ஏற்புடையவர்களாய் ஒவ்வொருவரும் காணப்படவும் நீர் தயை பாராட்டியல்ல வேண்டுமாய் கெஞ்சி நிற்கிறோம். விசேஷமாக இன்றைக்கு நம்முடைய வார்த்தைகளை கொண்டு வருகிற அருமையான சகோதரன் சாமுவேல் ஆபிரகாமுக்காக நாங்கள் வருகிறோம். மொழிபெயர்க்கும்படியாக வந்திருக்கிற அருமை சகோதரன் காலேபை நம்முடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஜூமிலே கூடி வருகிற தெய்வ ஜனங்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை தந்து நம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராக. கூட்டத்தின் ஆரம்பம் முதல் முடியும் மட்டுமாக தயவு கிருபை இருப்பதாக. ஆண்டவர் எந்த விதமான டெக்னிக்கல் இடையூறு இராதபடிக்கு நம்முடைய கிருபையில் நீர் தாங்கியறல வேண்டுமாய் கெஞ்சி நிற்கிறோம். சகலத்தில் நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அருமையாய் ஆண்டவரை பாடும்படியாக பாடலை கேட்கக்கூடிய உதவி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். துதிகன மகிமையெல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். அருமையாக இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். 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 இப்பொழுது நாம் தேவ செய்திக்குள்ளாக போக இருக்கிறோம். இந்த தேவ செய்தியானது நமக்கு 8:55 வரை இருக்கும். அருமையான சகோதரர் சாமுவேல் ஆபிரகாம் அவர்கள் நமக்கு தேவ செய்தியை கொண்டு வருவார்கள். நாம் ஜெபத்தோடு காத்திருக்கலாம். ஜெபத்தோடு நாம் ஜெப சிந்தையோடு இருக்கும் பொழுது தேவன் நம்மோடு கூட இடைபடக்கூடியவராக இருப்பார். Now over to brother Samuel Abraham. I am extremely happy to be with you all in this evening time. இந்த சாயங்கால வேளையிலே நான் உங்களோடு இருப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். I give praise to our Lord for giving me this time to be spent along with you. இந்த நேரத்தை உங்களோடு கூட செலவழிப்பதற்காய் தேவன் எனக்கு கொடுத்ததற்காய் தேவனுக்கு நான் முதலாவது நன்றியை செலுத்துகிறேன். And I know that this meeting is being conducted by 15 assemblies around in and around Tamil Nadu, and all those who are hearing me, I just like to welcome you for this meeting. இந்த 15 சகோதரர்களால் ஆரம்பிக்கப்பட்டு நடந்து கொண்டிருக்கிற இந்த ஊழியத்திலே கலந்து கொண்டிருக்கிற எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். There are many special factors for me in this meeting. அநேக காரியங்கள் இந்த கூட்டத்தின் மூலமாய் நடந்து கொண்டிருக்கிறது. Number one, I like this Tamil language very much.
முதலாவது எனக்கு இந்த தமிழ் மொழி மிகவும் பிடித்ததா இருக்கிறது. I like this Tamil song very much. நான் தமிழ் பாடலை அதிகமாக விரும்புகிறவனா இருக்கிறேன். They noticed that you had a 7 prayer before come to the ministry of serving the word. இந்த வசனத்தை அறிவிப்பதற்கு முன்பதாக 7 பேர் இந்த கூட்டத்திற்காக ஜெபிக்கிறதை நான் கவனித்தேன். That is a great thing. அது மிகப்பெரிய ஒரு காரியமாய் இருக்கிறது. Now we are sitting in the presence of the Lord and waiting from the Lord to hear from thy word. நாம் தேவ சமூகத்திலே அமர்ந்திருக்கிறோம். தேவன் என்ன பேசப் போகிறார் என்று அவரிடத்திலே பாதத்திலே அமர்ந்திருக்கின்றோம். I give thanks to Sahodara Zoom Urium representatives to invite me for this meeting. இந்த கூட்டத்திலே என்னை அழைத்த சகோதர சபையின் பொறுப்பாளர்களுக்கு நன்றியை செலுத்துகிறேன். Let us spend some time together in his presence so that God will speak to us. நாம் தேவ சமூகத்திலே நாம் சற்று நேரம் செலவழிப்போம். தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. For our small meditation, I want you to look into Matthew's Gospel, chapter 7, verses 7. சற்று நேர சிந்தனைக்காக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். I will read it in English first, then brother will read it in Tamil. Ask and it shall be given, seek and it shall be found, knock and it shall be opened. உங்களுக்கு கொடுக்கப்படும். In Malayalam, we read it like this: Yajipin enal ningalku kittum, Annushipin enal ningal kandathum, Muttuvin enal ningalku thurakkum. Stotram. Okay, brother. This passage, this verse, I think it's known to all of my hearers. Uncle, he has some network issues. From my phone, No, from Kaleb, uncle. Okay. Yeah. Caleb, you can listen to me. You can hear. Brother Danston, please translation. Okay. Yeah, brother Danston. Yeah. Okay. Hello. Yeah. Okay. Hello. Yeah, I can hear you. Yes, brother, you continue. Okay. Now, this verse, even though it is a small verse, but it is known to everybody. இது ஒரு சிறிய வசனமாக இருந்தாலும் கூட அனைவருக்கும் தெரிந்த வசனமாக இருக்கிறது. There is an English chorus also. Ask and it shall be given, just like that's an English chorus. நீங்கள் கேட்கும் பொழுது கொடுக்கப்படும் என்று சொல்லக்கூடிய ஒரு தமிழ் பாடலும் இருக்கிறது. But the spiritual meaning, I will just tell you as an introduction that this gives 3 fundamental doctrinal points in the Bible. ஆகவே அறிமுகமாக நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால் வேதாகமத்தில் 3 அடிப்படை கோட்பாடுகளை இது தெரிவிக்கக்கூடிய வண்ணமாக இருக்கிறது. Secret of prayer life, Bible study and evangelization, these are the 2-3 contents in these verses. ஜெபத்தினுடைய ரகசியம், வேத ஆராய்ச்சி மற்றும் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை, இவை 3ம் அடிப்படை கோட்பாடுகளாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. Now the time is short, so I don't know whether I will be able to complete all the 3 points, but I will try to finish at least one. அவை இந்த 3 குறிப்புகளையும் என்னால் முடிக்க முடியுமா என்று தெரியவில்லை. ஆனால் ஒரு குறிப்பை மாத்திரம் நான் சொல்லி முடிக்கலாம் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன். Now listen to me very carefully. இதை நீங்கள் கவனமாய் கவனியுங்கள். There are 3 commandments in this verse. இந்த வார்த்தையிலே வசனத்திலே 3 கட்டளைகள் இருக்கிறது. Ask, seek and knock. கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள்.
And there are 3 promises also along with this. இது அதோடு கூட 3 வாக்குத்தத்தங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. They are, it shall be given, it shall be found, and it shall be opened. அது கொடுக்கப்படும், கண்டடைவீர்கள், திறக்கப்படும் என்று சொல்லக்கூடிய வாக்குறுதிகள். In other words, without asking, you will not get anything. மற்றொரு வார்த்தையிலே சொல்ல போனால், கேட்காமல் நமக்கு எதுவும் கிடைக்காது. Without seeking, you cannot find anything. தேடாமல் எதையும் நாம் கண்டடைய முடியாது. Without knocking, nothing will be open for us. தட்டாமல் எதுவும் நமக்கு திறக்கப்படாது. Asking is praying to Lord. கேட்பது என்பது தேவனிடத்தில் ஜெபிப்பதற்கு சமம். Seeking is studying the word of God or seeking the word. தேடுவது என்பது கர்த்தருடைய வார்த்தையை தேடுவது. Knocking means knocking in the door of the sinners to open for Jesus Christ. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காக பாவிகளுடைய இருதயம் தட்டப்படுதல் என்பதுதான் தட்டுங்கள் என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு ஒப்பாக இருக்கிறது. Prayer, Bible study and evangelization are 3 fundamental doctrines of the New Testament churches. புதிய ஏற்பாட்டின் சபைகளின் 3 முக்கிய கோட்பாடுகள் என்னென்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஜெபம் மற்றும் வேத வசனம் மற்றும் கிறிஸ்துவுடைய ஊழியம். These are given in perfect sequences by the God. தேவனால் சரியான கிரமமாக நமக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. Number 1, we have to pray. முதலாவது நாம் ஜெபிக்க வேண்டும். Number 2, we have to study the word. இரண்டாவது நாம் தேவனுடைய வார்த்தையை படிக்க வேண்டும். Number 3, we have to go for evangelization. மூன்றாவது கர்த்தருடைய ஊழியத்திற்காக நாம் செல்ல வேண்டும். If we go to evangelization without studying the word of God, it will not work. தேவனுடைய வார்த்தையை நாம் படிக்காமல் அவருடைய ஊழியத்திற்கு நாம் செல்லுவோமே ஆனால் அது கண்டிப்பாக கிரியை செய்யாது. If you go to study the word of God without prayer, the word will not reveal to you. ஜெபம் இல்லாமல் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் படிக்க முயற்சிப்பீர்களே ஆனால் கண்டிப்பாக அந்த வார்த்தையும் எதுவும் உங்களுக்கு வெளிப்படாது. So for a believer to do anything in the ministry, anything in the church or anything in the home, it should start with the word prayer. நம்முடைய ஊழியத்தில் ஒரு விசுவாசி எதை செய்ய முயற்சித்தாலும் அல்லது வீடுகளிலே எதை செய்ய முயற்சித்தாலும் எதை நாம் படித்தாலும் ஜெபம் என்று சொல்லக்கூடிய வார்த்தையோடு ஆரம்பிக்கப்பட வேண்டும். The first 3 I told you, they are commandments. முதல் 3 விஷயங்கள் கட்டளைகளாக இருக்கிறது. They are ask, seek and knock. கேளுங்கள், தட்டுங்கள், கேளுங்கள். And the 3 promises are to be given, to be found and shall be opened. கொடுக்கப்படும், திறக்கப்படும், கண்டடைவீர்கள் என்று சொல்வது 3 வாக்குத்தத்தங்களாக இருக்கிறது. We normally like promises very much. வாக்குத்தத்தங்கள் நமக்கு அதிகமாக பிடிக்கும் அல்லவா? We are always waiting to see the fulfillment of promises from God. தேவனிடத்திலிருந்து அவருடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்காக நாம் எப்பொழுதும் காத்துக் கொண்டிருக்கிறோம். But we are the last persons to obey the commandments to get it fulfilled. ஆனால் அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்காக நாம் கீழ்ப்படிவதற்கு கடைசி ஜனங்களாகவே நாம் காணப்படுகிறோம். But Christ is telling that if you want to understand anything, first you have to pray. ஆனால் கிறிஸ்து சொல்லுவது என்னவென்றால் எதையாவது உங்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டுமானால் நீங்கள் அதற்காக ஜெபிக்க வேண்டும். So we are going to concentrate on the subject of prayer today night. இன்றைக்கு இரவிலே ஜெபம் என்று சொல்லக்கூடிய கருப்பொருளை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். That's why I was happy when I saw 7 people are praying before the ministry starts. இந்த ஊழியம் ஜூம் ஊழியமானது ஆரம்பிப்பதற்கு முன்பதாக 7 சகோதரர்கள் ஜெபிப்பதை நான் பார்ப்பதற்கு மிகுந்த ஆவல் உள்ளவனாக காணப்பட்டேன். It's a very good example of importance of prayer in the assembly life. நம்முடைய சபையினுடைய வாழ்க்கையிலே ஜெபத்தினுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்கு இது ஒரு அருமையான படியாக இருக்கிறது. In prayer, 2 people are involved in that. ஜெபத்திலே 2 நபர்கள் ஈடுபட்டு இருக்கிறார்கள். One person is the person who is asking. முதலாவது நபர் கேட்கக்கூடிய ஒரு நபர். The other person is the person who is giving.
மற்றொரு நம்பர் கொடுக்கக்கூடிய நபர். The person who is asking is a poor fellow. கேட்கக்கூடிய நபர் ஒரு ஏழையாக இருக்கிறார். The man who is giving is a rich man. ஆனால் கொடுக்கக்கூடியவரோ ஐஸ்வர்ய சம்பன்னர். So when we go to Jesus Christ for asking for something, we never have an intention to give it back. அவே இயேசு கிறிஸ்துவிடத்திலே ஜெபத்தின் மூலமாக ஒரு விஷயத்தை நாம் கேட்கும் பொழுது அதை நாம் திரும்ப கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய யோசனை அற்றவர்களாகத்தான் இருக்கிறோம். Or else in prayer it is not a borrowing business. அவே ஜெபம் என்பது ஏதோ கடன் வாங்குவது கிடையாது. The man who borrows, he will pay it back, but the man who is receiving in prayer, he will never pay it back. கடனாக பெற்றுக்கொள்ளக்கூடியவன் அதை திரும்ப கொடுக்கிறான். ஆனா ஜெபத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய எவனும் அதை திருப்பி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. What all we are asking to God, we never tell to God that God after some time I will pay it back. We never tell like that. நாம் தேவனிடத்தில் எதை கேட்டாலும் தேவனே நான் அதை திரும்ப கொடுத்து விடுவேன் என்று நாம் சொல்லுவதில்லை. So prayer is very important in our practical life. நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலே ஜெபம் மிகவும் முக்கியம். But normally in our Christian life, we ignore prayer time in our life. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஜெபத்தின் நேரத்தை நாம் நிராகரிக்கக்கூடியவர்களாக காணப்படுகிறோம். One day I asked an elder in a Sharjah Brethren assembly, and I asked that, brother, how much time you spend in prayer? ஷார்ஜா அசெம்பிளியில் இருக்கக்கூடிய மூப்பரை பார்த்து ஒரு நாள் கேட்டேன், எவ்வளவு நேரம் நீங்கள் ஜெபத்திற்கு செலவிடுகிறீர்கள் என்று. He told me that whenever I am driving the car, I used to pray in the car. எப்பொழுது நான் என்னுடைய காரை ஓட்டி சென்று கொண்டிருந்தாலும் நான் அப்பொழுது ஜெபிப்பேன் என்று சொன்னார். I asked another evangelist in Kerala, brother, how much time you spend in prayer? கேரளாவில் உள்ள இன்னொரு ஊழியக்காரரை பார்த்து நான் கேட்டேன், எவ்வளவு நேரம் நீங்கள் ஜெபத்திற்காக செலவிடுவீர்கள் என்று. He told me that I have got family life, family prayer. எனக்கு குடும்ப ஜெபம் இருக்கிறது என்று சொன்னார். Then I asked another senior evangelist. I asked uncle, how much time you spend in personal prayer? அவன் மூத்த ஊழியரை பார்த்து நான் மறுபடியும் கேட்டேன், அங்கிள் நீங்கள் எவ்வளவு நேரம் தனிப்பட்ட ஜெபத்திற்காக செலவு செய்கிறீர்கள் என்று. He told me that I am going for morning walk. During the morning walk I pray. காலையிலே நடைபயிற்சி செய்யும் பொழுது நான் நடைபயிற்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது ஜெபிப்பேன் என்று சொன்னார். These all three people they pray, but this is not the prayer life which Bible talks about. இந்த மூன்று நபர்களும் ஜெபிக்கதான் செய்தார்கள், ஆனால் வேதம் சொல்லக்கூடிய ஜெபம் இதுவல்ல. We all like pulpit very much, but we don't like carpet. நமக்கு புல்பிட் என்று சொல்லக்கூடிய அந்த மேடை, அதை குறித்து நாம் அதிக ஆசையுள்ளவர்களாக இருக்கிறோம், ஆனால் கார்பெட்டை பாயை நாம் எப்பொழுதும் விரும்புவதில்லை. We have got time to prepare messages, but we don't have time to pray for it. செய்திகளை தயாரிப்பதற்கு நமக்கு நேரம் இருக்கிறது, ஆனால் அதற்காக ஜெபிப்பதற்கு நேரம் இல்லை. Once it has happened that I was in a car with an evangelist. We were driving for almost 3 to 4 hours. நான் ஒரு நாள் ஒரு ஊழியக்காரரோடு கூட காரில் பிரயாணித்துக் கொண்டிருந்தேன். 3 முதல் 4 மணி நேரம் வரைக்குமாக நாங்கள் பிரயாணித்துக் கொண்டிருந்தோம். During the driving, I asked that evangelist. He was a very nice fellow. I asked that evangelist, brother, during your preaching time, why can't you spend some time preaching about the prayer life? ஆவே நாங்கள் பிரயாணித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த நபரிடம் நான் கேட்டது, நீங்கள் பிரசங்கம் செய்யும் பொழுது ஏன் ஒரு நாள் ஜெபத்தை குறித்து நீங்கள் பிரசங்கம் செய்யக்கூடாது என்று நான் கேட்டேன். அவர் ஒரு மிகவும் நல்ல ஊழியக்காரன் தான். But he did not reply me anything. After that, again I asked him some questions about prayer. The answer was negative. He was silent. ஆவே அவர் மௌனமாக இருந்தார். திரும்பவும் ஜெபத்தை குறித்து அநேக கேள்விகள் நான் கேட்ட பொழுது அவர் எதிர்மறையான பதில்களையே சொல்லிக் கொண்டு வந்தார். Then I asked him, brother, why are you not replying me? Is there any problem in asking questions? நான் ஏதாவது கேள்வி கேட்பதிலே உங்களுக்கு பிரச்சனையா, ஏன் நீங்கள் பதில் சொல்ல மாட்டீர்கள் என்று நான் கேட்டேன். Then he told me, the thing I cannot practice, I should not preach. நான் நடைமுறைப்படுத்தாத எந்த ஒரு விஷயத்தை குறித்தும் நான் பிரசங்கிக்க முடியாது என்று பதில் சொன்னார். I understand him. அதை நான் புரிந்து கொண்டேன்.
he told me again that I will திரும்பவும் try அவர் to சொன்னார். practice. He told me I will try to practice in my life, then I will preach. But I never saw him preaching the subject prayer again. அவர் சொன்னது என்னவென்றால், நான் முதலாவது என்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்திவிட்டு அதன் பிறகு நான் பிரசங்கம் செய்கிறேன் என்று சொன்னார். ஆனால் அதற்கு பிறகு அவர் ஜெபத்தை குறித்து எப்பொழுது பிரசங்கம் பண்ணுவதை நான் பார்க்கவில்லை. When we are praying, God looks into 3 parts of our body. நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய உடலின் 3 உறுப்புகளை தேவன் பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். He looks into our eyes. நம்முடைய கண்களை பார்க்கக்கூடியவர். He looks into our knees. நம்முடைய முழங்கால்களை கவனிக்கிறார். And he looks into our heart. நம்முடைய இருதயத்தையும் பார்க்கிறார். You know, when we are praying, literally God wants us to pour our heart before him. நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய இருதயத்தை தேவனுடைய பிரசன்னத்திலே ஊற்ற வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். God looks into our knees more than our tongues. நம்முடைய நாவை விட அதிகமாக நம்முடைய முழங்கால்களை தேவன் கவனிக்கக்கூடியவராக இருக்கிறார். God wants to see that how you are sitting before him in prayer. ஜெபிக்கும் பொழுது நீங்கள் அவருக்கு முன்பதாக எப்படி நீங்கள் அமருகிறீர்கள் என்பதை தேவன் கவனிக்கிறார். Kneeling means you are humbling down in the presence of God and lifting up him in the high. முழங்காலிடுவது என்பது அவருடைய பிரசன்னத்தில் நீங்கள் தாழ்த்துகிறீர்கள். அது மாத்திரமல்ல, அவரை நீங்கள் உயர்த்தக்கூடியவராக காணப்படுகிறீர்கள். God looks into your heart. நம்முடைய இருதயத்தையும் தேவன் பார்க்கிறார். And he is watching the movement of our heart. நம்முடைய இருதயமுடைய சிந்தையை அல்லது எப்படி போய் கொண்டிருக்கிறது என்பதை அவர் பார்க்கிறார். God has got a separate ECG machine for everybody's heart. தேவன் ஒவ்வொருடைய இருதயத்திற்கும் ஒரு இயந்திரத்தை வைத்திருக்கிறார். The movement of the heart of that machine will give clear indication what is the sensational feelings of your heart. அந்த இருதயமானது நகரும் பொழுது நீங்கள் இருதயத்தில் எப்படிப்பட்ட உணர்வுகளை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு உணர்வை தெரிவிக்கக்கூடிய இயந்திரங்களாக இருக்கிறது. God knows the movement of our heart. நம்முடைய இருதயம் எப்படியாக நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை அவர் அறிந்திருக்கிறார். Some people pray for prayer sake only. ஏதோ ஜெபிக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக ஜெபிக்கிறார்கள். So they just recitate something what is in their mind. தங்களுடைய புத்தியில் என்ன இருக்கிறதோ அதை திரும்பவுமாக மனப்பாடமாக சொல்லுகிறார்கள் ஜெபத்திலே. For the family prayer, almost every day they pray the same thing. அவருடைய குடும்ப ஜெபத்திலே சொன்னதையே சொல்லி திரும்ப ஜெபிக்கிறார்கள். In the personal prayer, people keep on praying the same thing again and again and again. தங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்திலும் கூட தாங்கள் சொன்னதையே திரும்ப சொல்லி ஜெபிக்கிறார்கள். God will not be happy about that. அதை குறித்து தேவன் சந்தோஷப்படுபவர் அல்ல. God wants our heart to be poured before him in prayer. ஜெபத்திலே நம்முடைய இருதயமானது அவருடைய சன்னிதானத்திலே ஊற்றப்பட வேண்டும் என்பதை விரும்புகிறார். Let me ask you one thing. ஒரு விஷயத்தை நான் கேட்கிறேன். Can you tell me when did you weep while praying? கடைசியாக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது எப்பொழுது கண்ணீர் விட்டீர்கள்? Or let me ask you one thing. Did you ever cry before the Lord when you are praying? நீங்கள் ஜெபிக்கும் பொழுது தேவனுக்கு முன்பதாக எப்பொழுதாவது கண்ணீர் விட்டிருக்கிறீர்களா? One day when I was telling this to our Sharjah assembly, ஒரு நாள் ஷார்ஜா சபையார் மத்தியிலே நான் பகிர்ந்து கொண்ட பொழுது one sister came after the meeting and told me that, brother, don't take this type of things in the ministry. I am a very hard-hearted lady. I will never cry. அவங்களுடைய பிரசங்கத்திலே இப்படிப்பட்ட செய்திகளை தயவு செய்து சொல்லாதீர்கள். ஏனென்றால் நான் கடின இருதயமுள்ள ஒரு ஸ்திரீ, கண்டிப்பாக என்னால் அழ முடியாது என்று சொன்னார். I told that sister, don't tell like this. You are telling to God, not to me, that you will not cry. சகோதரியே, நீ அதை குறித்து நீங்கள் இப்படி சொல்லாதீர்கள். நீங்கள் என்னிடத்தில் இப்படி சொல்வதில்லை. நீங்கள் அழமாட்டேன் என்று சொல்லி தேவனிடத்தில் சொல்லக்கூடியவளாக இருக்கிறீர்கள் என்று நான் மறு உத்தரவு சொன்னேன். Within 1 month, I saw that sister was weeping like a mad dog, and she called us for prayer. ஒரு சில நாட்களிலேயே அந்த ஸ்திரீ ஒரு நாயை போல அழுது கொண்டிருந்தார்கள்.
அவர்களுக்காக ஜெபிக்கும்படியாக நாங்கள் அழைக்கப்பட்டோம். She was attacked by cancer and within 6 months she passed away. 6 மாதங்களுக்குள்ளாக அவர் புற்றுநோய் நோயினால் தாக்கப்பட்டு 6 மாதங்களுக்குள்ளாக மரித்து போய்விட்டார்கள். My dear brothers and sisters who are listening me, we should not say to God that God, I will not cry. We all are supposed to cry before our Lord. தேவனே நான் கண்ணீர் விட மாட்டேன் என்று நாம் சொல்லக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. அதற்கு பதிலாக தேவனுடைய பிரசன்னத்திலே கண்ணீர் விட்டு ஜெபிக்கக்கூடியவர்களாக நாம் காணப்பட வேண்டும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பிரியமானவர்களே, God wants every child of God to cry in this world, not to laugh in this world. இந்த உலகத்திலே தேவனுடைய பிள்ளைகள் சிரிப்பதற்கு பதிலாக அவர்கள் கண்ணீர் விட்டு அழக வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். Crying is a commandment, but there is no commandment for us to laugh. கண்ணீர் விடுவதற்கு நமக்கு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதற்கு பதிலாக சிரிப்பதற்கு நமக்கு கட்டளை கொடுக்கப்படவில்லை. We will laugh, we will make joy when we reach home. நம்முடைய நித்திய வீட்டிற்கு செல்லும் பொழுது நாம் சந்தோஷமாக நாம் புன்னகைப்போம். Our home is in heaven. When we are in this world, we have got so many problems that we are supposed to cry before the Lord. நம்முடைய பரலோகத்தில் நம்முடைய வீடானது பரலோகத்தில் இருக்கிறது. இந்த உலகத்தில் நாம் ஜீவிக்கும் பொழுது அநேக பிரச்சனைகளுக்காக நாம் கண்ணீர் சிந்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். We lost around 120 believers from our assemblies due to COVID in this last 1 year. கடந்த ஒரு வருடமாக எங்களுடைய சபைகளிலே 120 விசுவாசிகளை நாங்கள் இழந்து போனோம். How many believers are affected by the COVID in these days? இந்த பெருந்தொற்று கோவிட் என்று சொல்லக்கூடிய பெருந்தொற்றின் காரணமாக இந்நாட்களிலே எவ்வளவு ஜனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். Let us try to learn the art of crying. இந்த கண்ணீர் விடக்கூடிய கலையை நாம் கற்றுக்கொள்வோம். Some years before, ஒரு சில வருடங்களுக்கு முன்பதாக I was also of the same opinion that no, why should we cry? ஏன் நான் கண்ணீர் விட வேண்டும் என்று சொல்லக்கூடிய சிந்தையை உடையவனாக நானும் இருந்தேன். Later on, I told God, God, teach me how to cry. அதன் பிறகு நான் இப்படியாக ஜெபித்தேன், தேவனே நான் கண்ணீர் விடும்படியாக எனக்கு கற்றுக் கொடும் என்று. Now, every time, whenever I sit before the Lord for praying, I started crying first. ஆனால் இப்பொழுது எப்பொழுது நான் ஜெபத்திற்காக தேவனுடைய பிரசன்னத்தில் கடந்து வந்தாலும் நான் அழ ஆரம்பித்து விடுவேன். I told Jesus Christ, I told God every Sunday morning, God, before I come back home, enabled me to fill my eyes with the tears when I am in the worship time. நான் ஆராதனை வேளையிலே நான் இப்படியாக சொல்வது உண்டு, தேவனே நான் திரும்பவும் வீட்டிற்கு வருவதற்கு முன்பதாக ஆராதனை வேளையிலே என்னுடைய கண்களை கண்ணீரினால் நிரப்பும் என்று கேட்பேன். You know, Rachel in book of Genesis. ஆதியாகமத்திலே ராகேலை குறித்து நாம் படித்திருக்கிறோம். Genesis chapter 30 verses 1, Rachel was telling to Isaac, Jacob, that give me a child or let me die. எனக்கு ஒரு பிள்ளையை கொடும், இல்லை என்றால் சாகிறேன் என்று சொல்லி ஆதியாகமத்திலே யாக்கோபை நோக்கி ராகேல் அழுவதை நாம் படிக்கிறோம். Let us take it in the spiritual manner. We can tell to Jesus Christ, give me a spiritual child or let me die. அவை நாம் ஆவிக்குரிய ரீதியிலே இப்படி நாம் சிந்திப்போம். நாம் தேவனிடத்தில் இப்படியாக கேட்போம், தேவனே ஒரு ஆவிக்குரிய பிள்ளையை கொடும், இல்லை என்றால் நான் மரித்து போகிறேன். How many of us received spiritual babies in the last 1 year? கடந்த ஒரு வருடத்திலே எத்தனை ஆவிக்குரிய பிள்ளைகளை நாம் பெற்றிருக்கிறோம்? We don't care for that. அதை குறித்து நாம் எந்த கரிசனையும் உடையவர்கள் அல்ல. We are not worried about the spiritual children. நாம் ஆவிக்குரிய பிள்ளைகளை குறித்து எந்த விதமான கவலையும் நமக்கு இல்லை. But here Rachel is telling that let me die or give me a child. அங்கே ராகேல் சொல்லுகிறாள், எனக்கு நீர் பிள்ளையை கொடும், இல்லை என்றால் நான் மரித்து போகிறேன். In the 1 Samuel verses 15, 1 Samuel chapter 1 verse 15, Hannah was crying like this. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே அன்னாள் இப்படியாக அழுதாள். I am pouring out my heart before the Lord. என் தேவனுக்கு முன்பதாக என்னுடைய இருதயத்தை ஊற்றுகிறேன். Pouring out means that is some liquid only we can pour into the ground. ஒரு திரவத்தை மாத்திரம்தான் நாம் தரையிலே ஊற்ற முடியும். But our heart is a solid one. ஆனால் நம்முடைய இருதயமானது திடமான ஒன்று. How can you pour your heart?
ஒரு திடமான இருக்கக்கூடிய உங்கள் இருதயத்தை எப்படி நீங்கள் ஊற்ற முடியும்? We have to melt our heart before the Lord. தேவனுக்கு முன்பதாக நம்முடைய இருதயத்தை உருக்க வேண்டும். We have to melt it and we have to pour before the Lord. தேவனுக்கு முன்பதாக நம்முடைய இருதயத்தை உருக்கி அதன் பிறகு ஊற்ற வேண்டும். Our all prayer life should be prayer, which should be with a prayer of melting our heart. நம்முடைய ஜெபம் எல்லாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய இருதயம் உருக்கப்படக்கூடிய நிலையிலே காணப்பட வேண்டும். In first Peter chapter 4 verse 7 it is mentioned like this. 1 பேதுரு 4:7 எப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது? Cast thy burden upon the Lord. கர்த்தர் மேல் உங்களுடைய பாரத்தை வைத்து விடுங்கள். Casting is a metallurgical, see, is a workshop language, casting. காஸ்டிங் என்று சொல்லக்கூடியது பணிமனையிலே உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. If you want to cast anything, if you want to cast some brass, if you want to cast some cast iron or mild steel, stainless steel, any material, if you want to cast it, you have to melt it. ஸ்டீலோ அல்லது வெண்கலமோ அல்லது எந்த ஒரு உலோகத்தை நாம் காஸ்டிங் செய்ய வேண்டும் என்றால் முதலாவது அந்த உலோகத்தை நாம் உருக்க வேண்டும். Cast your burden before the Lord. தேவனுக்கு முன்பதாக உங்களுடைய பாரங்களை தெரியப்படுத்துங்கள். Means you melt your problems, burn your problem, boil your problem and put it before the Lord. உங்களுடைய பிரச்சனைகளை எரிப்பூட்டி அதன் பிறகு அதை கொதிக்க வைத்து அதன் பிறகு உருக்கி அதன் பிறகு தேவனுடைய சமூகத்திலே ஊற்றுங்கள். Then God will listen our prayers. அப்பொழுது தேவன் நம்முடைய ஜெபங்களை கேட்பார். Many of our prayers are not answered because it is not a melted prayer. நம்முடைய அநேக ஜெபங்கள் கேட்கப்படாமல் இருப்பதற்கான காரணம் என்னவென்றால் அது உருக்கி ஜெபிக்கப்படக்கூடிய ஜெபமாக அல்ல. Suppose if we collect all the tears of Tamil Nadu, தமிழ்நாட்டினுடைய எல்லா கண்ணீரையும் நாம் சேகரிப்போமே ஆனால் will we get one glass of tears if we collect the whole Tamil Nadu tears of the brothers? தமிழ்நாட்டில் உள்ள அநேகருடைய கண்ணீரை நாம் சேகரித்து வைப்போமே ஆனால் ஒரு டம்ளர் கண்ணீராவதும் சேருமா? If we may produce one glass of tears in Tamil Nadu, the whole country we can turn up and down. தமிழ்நாட்டிலே நாம் சிந்தப்படக்கூடிய கண்ணீரினுடைய அளவு ஒரு டம்ளராக இருக்குமே ஆனால் இந்த இந்தியாவை நாம் தலைகீழாக மாற்றிப்பட முடியும். I want to tell you a story that something happened in the United States. யுனைடெட் ஸ்டேட்ஸ்லே அமெரிக்க ஐக்கிய நாட்டிலே நடைபெற்ற ஒரு கதையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். There was a Bible college. ஒரு வேதாகம கல்லூரி இருந்தது. In the Bible college, the professor told his students that we will go to UK for our Bible study tour. நம்முடைய வேத ஆராய்ச்சிக்காக நாம் UK என்று சொல்லக்கூடிய நாட்டிற்கு சுற்றுலா போகலாம் என்று சொல்லி அந்த வேதாகம கல்லூரியில் இருக்கக்கூடிய விரிவுரையாளர் சொன்னார் தன்னுடைய மாணவர்களை பார்த்து. The professor and the students, they landed in UK. அந்த விரிவுரையாளரும் மற்றும் மாணவர்களும் லண்டன் UK நாட்டிலே தரையிறங்கினார்கள். They had lot of specific places to visit. அவர்கள் போய் சென்று படிப்பதற்காக ஒரு சில குறிப்பிட்ட இடங்களை தேர்ந்தெடுத்தார்கள். One of the spot was the villa of John Wesley. ஜான் வெஸ்லியினுடைய அவர் குடியிருந்த ஒரு வீடுதான் அவர்கள் தேர்ந்தெடுத்த ஒரு வீடாக காணப்பட்டது. So the professor and the students, they came to the villa. அந்த விரிவுரையாளரும் மாணவர்களும் அந்த ஜான் வெஸ்லி தங்கியிருந்த வீட்டிற்கு வந்தார்கள். And they visited the courtyard. அவர்கள் அந்த முற்றத்திற்கு வந்தார்கள். They went to the kitchen. அவர்கள் சமையலறைக்கு சென்றார்கள். They went to his library. அவர்கள் நூலகத்திற்கு சென்றார்கள். They went to his visiting room. அவருடைய முன் அறைக்கு சென்றார்கள். Then the professor took his students to the bedroom. அதன் பிறகு அந்த விரிவுரையாளர் அந்த மாணவர்களை அவருடைய படுக்கை அறைக்கு கூட்டிச் சென்றார். In that bedroom there was a carpet. அந்த படுக்கை அறையிலே ஒரு கார்பெட் விரிக்கப்பட்டிருந்தது. And there was two patches in the carpet, two patches. அந்த ஜமுக்காலத்திலே இரண்டு அடையாளங்கள் இருந்தது. Patches means the carpet was burned out in the two spaces, two areas. அவை அந்த patches என்று நான் சொல்லும் பொழுது அந்த இரண்டு இடங்களிலும் அது கருகினதாக காணப்பட்டது, தீயினால் கருக்கப்பட்டதாக இருந்தது. So one student asked the professor, what has happened to this carpet? Why these scratches are there? Okay.
இந்த இடத்திலே ஏன் இப்படிப்பட்ட ஓட்டை இருக்கிறது என்று சொல்லி அந்த ஒரு மாணவர் விரிவுரையாளரிடம் கேட்டார். Then the professor told the students like this, John Wesley was a great preacher in UK. அந்த விரிவுரையாளர் இப்படியாக பதில் சொன்னார், ஜான் வெஸ்லி UK நாட்டிலே ஒரு மிகப்பெரிய பிரசங்கியார். But even though he was a great preacher, but he was a prayer warrior. அவர் ஒரு மிகப்பெரிய பிரசங்கியாராக இருந்தாலும் கூட ஒரு ஜெப வீரனாக காணப்பட்டார் என்று பதில் சொன்னார். Minimum 2 hours he used to sat in the knees for prayer. குறைந்தபட்சம் 2 மணி நேரமாவது அவருடைய செய்திக்காக ஜெபிப்பார் என்று சொன்னார். These 2 patches are the place where the knees of John Wesley was resting. அவை இங்கே காணப்படக்கூடிய அடையாளங்கள் என்ன என்றால் அவருடைய முழங்காலினுடைய அச்சுக்களாக இருக்கிறது என்று சொல்லி அந்த விரிவுரையாளர் சொன்னார். It is a real search. Something happened. இது ஏதோ நடந்த உண்மையாக நடைபெற்ற ஒரு சம்பவமாக இருக்கிறது. Then after that they went outside. அதன் பிறகு அவர்கள் வெளியே சென்றார்கள். Then they sat into their bus. அவர்கள் பஸ்ஸிலே அமர்ந்தார்கள். Then the professor checked up every students was there or not. அந்த விரிவுரையாளர் அழைத்து வந்த மாணவர்கள் எல்லாம் சரியாக இருக்கிறார்கள் என்று சொல்லி கணக்கு பார்த்தார். Then the professor find that one student is found missing. ஆனால் ஒரு மாணவர் அங்கே இல்லை என்பதை அந்த விரிவுரையாளர் கண்டுபிடித்தார். So he went back into the villa. திரும்பவுமாக ஜான் வெஸ்லியினுடைய வீட்டிற்கு திரும்ப சென்று and the professor started searching for that student everywhere. He could not find it. இந்த காணாமல் போன மாணவனை அங்கும் இங்குமாக தேடினார், ஆனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. But then finally he went to the bedroom. கடைசியாக படுக்கை அறைக்கு சென்ற அவர் and there this professor saw that boy was kneeling in the same position where John Wesley was praying and kneeling down. ஜான் வெஸ்லி எந்த நிலையிலே இருந்து அவர் ஜெபித்துக் கொண்டிருந்தாரோ அதே நிலையிலே முழங்கால் படியிட்டு அதே இடத்திலே அதே அச்சு பதித்த அதே இடத்திலே அவன் முழங்கால் படியிட்டு இந்த மாணவர் ஜெபிப்பதை அந்த விரிவுரையாளர் பார்த்தார். And the professor heard that boy is murmuring something. The boy is praying something. ஏதோ இந்த மாணவன் முணங்கிக் கொண்டு ஜெபித்துக் கொண்டிருப்பதை அந்த விரிவுரையாளர் பார்த்தார். So without disturbing him, the professor went near to him. அவனை தொந்தரவு செய்யாதபடிக்கு அவனுக்கு அருகிலே இந்த விரிவுரையாளர் சென்றார். So the boy was murmuring like this, or he was praying like this. இப்படியாக அந்த மாணவர் முணுமுணுத்துக் கொண்டு ஜெபித்துக் கொண்டிருந்தார். Lord, do it again. Lord, do it again. Lord, do it with me, Lord. தேவனே திரும்ப இதை நடப்பியும், தேவனே நீ திரும்ப நடப்பியும், தேவனே என் மூலமாக இதை திரும்பவும் நடப்பியும் என்று சொல்லி முணுமுணுத்து ஜெபித்துக் கொண்டிருந்தார். That boy was telling, do it with me, Lord. என் மூலமாக இதை நடப்பியும் தேவனே என்று தேவனிடத்தில் ஜெபித்துக் கொண்டிருந்தார். Then the professor took the boy. He told him to come out. அவன் அந்த மாணவரிடத்துல சென்று மாணவனை நீ வெளியே வா என்று சொல்லி வெளியே கூட்டிக் கொண்டு போனார். You know that who was that boy? அந்த அந்த மாணவர் யார் என்று தெரியுமா? He was Dr. Billy Graham. அவர்தான் டாக்டர் பில்லி கிராம். He prayed to God, do it again. God did it again in his lifetime. திரும்பவுமாக நடப்பியும் என் மூலமாக அதை திரும்பவும் நடப்பியும் என்று சொல்லி அந்த இடத்திலிருந்து அவர் ஜெபித்தார். If we cry to God, do it with me, God will do it in Tamil Nadu with you. என் மூலமாக தேவனை நடப்பியும் என்று சொல்லி தேவனுடைய பிரசன்னத்தில் நாம் கெஞ்சும் பொழுது தமிழ்நாட்டிலே உங்கள் மூலமாக தேவன் காரியங்களை நடப்பிப்பார். When we are praying, நான் ஜெபிக்கும் பொழுது our subjects most of the days are same. நாம் ஜெபிக்கும் பொழுது நாம் சொல்லக்கூடிய கருப்பொருட்கள் எப்பொழுதும் ஒன்றாகத்தான் காணப்படுகிறது. How many years are you praying? எவ்வளவு வருடங்கள் நீங்கள் ஜெபிக்கிறீர்கள்? Now, when all we can pray? எப்பொழுதெல்லாம் நாம் ஜெபிக்க முடியும்? We can pray every time of the day. ஒரு நாளினுடைய எல்லா நேரங்களிலும் நாம் ஜெபிக்க முடியும். When all can my wife talk to me? என்னுடைய மனைவி எப்பொழுதெல்லாம் என்னோடு கூட சம்பாஷிக்க முடியும். My wife does not need to take an appointment to come and see me. என்னை வந்து பார்ப்பதற்கு ஒரு அப்பாயின்ட்மென்ட் என்னுடைய மனைவி எடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. She does not want a license to call me with the phone. என்னை போனிலே தொடர்பு கொள்வதற்கு என் மனைவிக்கு எந்த ஒரு உரிமமும் பெற வேண்டிய அவசியம் இல்லை. For her, every time she can talk to me.
எப்பொழுது வேண்டுமானாலும் என்னிடத்தில் என் மனைவி பேசலாம். Just like that, we can talk to our Father in heaven anytime. அதே போல்தான் பரலோகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய பிதாவோடு கூட எப்பொழுது வேண்டுமானாலும் பேசலாம். We should pray at least 1 hour per day. ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது நாம் கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டும். We should start developing a habit of praying 1 hour. 1 மணி நேரம் ஜெபிக்கக்கூடிய அந்த பழக்கத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும். Maybe right now you may be praying for 10 minutes or 15 minutes. ஒருவேளை இப்பொழுது நீங்கள் 10 அல்லது 15 நிமிடங்கள் ஜெபிக்கலாம். But you can slowly you can increase it up to 1 hour, maybe up to 2 hours. மெதுவாக நீங்கள் 1 மணி நேரமோ அல்லது 2 மணி நேரமோ ஜெபிப்பதற்கு நீங்கள் முன்னேறலாம். I made it possible in my life. என்னுடைய வாழ்க்கையிலே அது சாத்தியமாயிற்று. So I am telling to you, it is possible. We can pray morning 1 hour and evening 1 hour easily. ஒவ்வொரு நாளும் காலை 1 மணி நேரமும் மாலை 1 மணி நேரமும் சுலபமாக நாம் ஜெபிக்கலாம். அது என்னுடைய வாழ்க்கையிலே சாத்தியப்பட்டிருக்கிறது. I am a retired person. நான் ஓய்வு பெற்ற ஒருவன். I have got a request to all retired persons in Tamil Nadu. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஓய்வு பெற்றவர்களிடத்திலே ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறேன். Your time after the retirement is very expensive for the Lord. நீங்கள் ஓய்வு பெற்ற பின் செலவழிக்கக்கூடிய நேரமானது தேவனுக்கு ஒரு மிகப்பெரிய விலை கிரயத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கிறது. Retired brothers and sisters can easily spend 1 hour in the morning, 1 ஓய்வு hour in the பெற்ற evening சகோதரனோ for prayer. சகோதரியோ தேவனுடைய பிரசன்னத்திலே காலையிலும் மாலையிலும் நாம் 1 மணி நேரம் மிகவும் சுலபமாக செலவழிக்கலாம். You know, 15 years before, we started a prayer meeting in Sharjah. 15 வருடங்களுக்கு முன்பதாக ஷார்ஜாவிலே ஒரு ஜெப கூடுகையை ஆரம்பித்தோம். It was called as Pray for India. இந்தியாக்காக ஜெபம் என்று சொல்லக்கூடிய தலைப்பை அது பெற்றிருந்தது. We used to pray for every states of India once in a month. மாதத்திலே ஒரு முறை இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு மாகாணத்திற்கும் நாங்கள் ஜெபிப்போம். Now, due to the COVID, that UAE churches are also closed. இந்த பெருந்தொற்றின் காலகட்டத்திலே அங்கே அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய சபைகளும் மூடிவிட்டன. Now I retired and I came back to India. ஆனால் நான் அங்கே ஓய்வு பெற்று திரும்பவுமாக இந்தியாவுக்கு வந்தேன். So we started this prayer meeting in India. திரும்பவுமாக நான் வந்த பிறகு இந்தியாவிலே இந்த ஜெப கூட்டத்தை ஆரம்பித்தோம். First Saturday of every month we are gathering in Zoom meeting. ஒவ்வொரு மாதத்தினுடைய முதலாவது சனிக்கிழமை ஜூம் ஊடகத்தின் வாயிலாக நாங்கள் கூடி ஜெபிக்கிறோம். 200 to 250 people are gathering for that prayer. அந்த ஊடகத்தின் வாயிலாக ஜெபத்திற்காக 250 சகோதரர்கள் கலந்து கொள்கிறார்கள். But we are praying for around 45 to 50 minutes, segregating into 3 groups, and we are praying. 3 குழுக்களாக நாங்கள் பிரித்து 45 முதல் 50 நிமிடங்களாக நாங்கள் அந்த ஊடகத்தின் வாயிலாக ஜெபித்துக் கொண்டு வருகிறோம். Then we started a different meetings in different states. அவை இப்படிப்பட்ட வித்தியாசமான கூடுகைகளை பல்வேறு மாகாணத்திலே நாம் தொடங்கலாம். Now we have got a prayer group praying for Kerala. In every week we are gathering for that. ஒவ்வொரு வாரமும் நாங்கள் கேரளாவுக்காக ஜெபிப்பதற்காக கூடுகிறோம். We have got a meeting for Madhya Pradesh. மத்திய பிரதேஷ் மாநிலத்திற்காக ஜெபிக்கும்படியாக நாங்கள் கூடுகிறோம். We are praying for Maharashtra now. மகாராஷ்டிரா மாநிலத்திற்காக இப்பொழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். We are praying for Orissa. ஒரிசா மாநிலத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். We are praying for Jharkhand. ஜார்க்கண்ட் மாநிலத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். We are praying for UP. உத்தரப்பிரதேஷ் மாநிலத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். We are praying for Chhattisgarh. சத்தீஸ்கர் மாநிலத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். Some places once in a month, some places twice in a month, and some areas 4 times in a month. ஒரு சில மாநிலத்திற்காக மாதத்திற்கு ஒரு முறை, ஒரு சில மாநிலங்களுக்கு மாதத்திற்கு 2 முறை, ஒரு சில மாநிலங்களுக்காக மாதம் 4 முறை ஜெபிக்கக்கூடிய நிலைமையிலே காணப்படுகிறோம். In that meetings, we have got only a small message. The rest all the time we spend in prayer. அந்த கூடுகையிலே ஒரு சிறிது நேரம் தேவ செய்திக்காக கொடுக்கப்பட்டு பெரும்பான்மையான நேரமானது ஜெபத்திற்காக ஒதுக்கப்படுகிறது. People, they reject prayer, but nowadays people are coming forward for prayer. ஜனங்கள் அதிகமாக ஜெபத்தை நிராகரிக்கக்கூடியவர்களாக காணப்பட்டாலும் இந்நாட்களிலே ஜெபத்திற்காக அநேகர் கூடி வருவதை என்னால் பார்க்க முடிகிறது. I have got a request to our brothers in Tamil Nadu. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு நான் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறேன்.
You can also have a prayer meeting at least once in a month. இப்படிப்பட்ட ஒரு ஜெப கூடுகையை மாதத்தில் ஒரு முறையாவது நீங்கள் ஒழுங்கு செய்யலாம். There is no vested interest in that prayer meeting. ஆகவே இந்த விதமான முயற்சிகளால் அது வீணாகாது. Pray for the spiritual matters of Tamil Nadu. தமிழ்நாடுடைய ஆவிக்குரிய தேவைகளுக்காக ஜெபியுங்கள். I hope that you will consider my request. என்னுடைய விண்ணப்பத்தை நீங்கள் கண்டிப்பாக கருத்தில் கொள்ளுவீர்கள் என்று நான் நினைக்கிறேன். Now time is running very fast. I have to finish it off. Let us come back to the point again. நேரமானது ஓடிக்கொண்டிருக்கிறது. நான் முடிக்க வேண்டிய காரணத்திற்காக திரும்பவுமாக கருப்பொருக்குள் வருகிறேன். What are our subject in prayer? நம்முடைய ஜெபங்களிலே எப்படிப்பட்ட கருப்பொருட்கள் காணப்பட வேண்டும்? Material things or spiritual things? உலக பிரகாரமான தேவைகளா அல்லது ஆவிக்குரிய விஷயங்களா? We pray mostly for material things, that also for our family. முக்காவாசி நேரம் நம்முடைய உலக பிரகாரமான தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம். அதிலும் குறிப்பாக நம்முடைய குடும்ப தேவைகளுக்காக மட்டுமே ஜெபிக்கிறோம். Let me ask you one thing. How many evangelists are there in Tamil Nadu? Who knows about it? தமிழ்நாட்டிலே எத்தனை ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள்? அதனுடைய எண்ணிக்கையை யார் அறிவீர்கள்? How many districts and how many assemblies are there in Tamil Nadu? தமிழ்நாட்டிலே எத்தனை மாவட்டங்கள் இருக்கிறது, எத்தனை சபைகள் இருக்கிறது, அதை யார் அறிந்திருக்கிறீர்கள்? You ask me, I will tell you how many assemblies are in Kerala. How many evangelists are there in Kerala? கேரளாவில் எத்தனை சபைகள் இருக்கிறது, எத்தனை ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள் என்று என்னை கேளுங்கள், நான் சொல்லுகிறேன். We have to pray for so many spiritual matters of Tamil Nadu. தமிழ்நாட்டில் உள்ள அநேக விதமான ஆவிக்குரிய தேவைகளுக்காக விஷயங்களுக்காக நான் ஜெபிக்க வேண்டும். So Tamil Nadu, God wants so many things to be done through our brothers. நம்முடைய சகோதரன் மூலமாக அநேக விஷயங்களை தமிழ்நாட்டிலே செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். Now let me ask you, how many of you have got a prayer notebook? எத்தனை பேர் ஒரு பிரேயர் நோட்புக், ஜெபத்திற்கான ஒரு ஏட்டை வைத்திருக்கிறீர்கள்? We never feel the necessity of a prayer notebook. ஒரு பிரேயர் நோட்புக்கை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய அவசியத்தை உணராதவர்களாக இருக்கிறோம். No, every believer must have a prayer notebook. ஒவ்வொரு விசுவாசிக்கும் பிரேயர் நோட்புக் என்று சொல்லக்கூடிய ஜெப நூல் இருக்க வேண்டும். You keep on writing the prayer matter there. It will be more than 1000 prayer matter you can collect within 1 year. அவை ஒரு வருடத்திலே நீங்கள் அப்படியாக குறித்து வைப்பீர்களேயானால் 1000க்கும் மேலான ஜெப குறிப்புகளை நீங்கள் எழுதி கொள்ள முடியும். I have got a prayer file. எனக்கு ஒரு பிரேயர் ஃபைல் இருக்கிறது. You come back and see with me when you are coming to Cochin. I will show you that file. Every day I am praying for Tamil Nadu. நீங்கள் கொச்சிக்கு வரும் பொழுது என்னுடைய பிரேயர் ஃபைலை நீங்கள் பார்க்க முடியும். ஒவ்வொரு நாளும் நான் தமிழ்நாட்டிற்காக ஜெபிக்கிறேன். Not only Tamil Nadu, every state, every day I am praying. ஒவ்வொரு மாநிலத்திற்காகவும் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கக்கூடியவனாக இருக்கிறேன். God wants us to pray continuously for our states. தொடர்ச்சியாக இடைவிடாமல் நம்முடைய மாநிலங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். We have to pray for our whole mother country. We have to pray for all India. நம்முடைய சொந்த தாய் நாடாகிய இந்தியாவிற்காக ஜெபிக்க வேண்டும். So prayer life, we must develop a habit in our life. நம்முடைய வாழ்க்கையிலே அதை ஒரு பழக்கமாக கொண்டு வர வேண்டும். All districts of Tamil Nadu should be in your prayer list. தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டங்களும் உங்களுடைய ஜெபங்களிலே காணப்பட வேண்டும். All cancer patients should be in your prayer list. புற்றுநோயால் அவதிப்படக்கூடிய எல்லா நோயாளிகளும் உங்களுடைய ஜெபத்தில் இருக்க வேண்டும். At least the COVID patients of Tamil Nadu should be in your prayer list. தமிழ்நாட்டிலே கோவிட்னால் அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர்களாவது உங்களுடைய ஜெபத்தில் இருக்க வேண்டும். Nowadays we have got a prayer in the morning time around 7 to 8. We are praying only for Indian COVID patients. காலை நேரத்திலே 7 மணி முதல் 8 மணி வரைக்குமாக நாங்கள் குறிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய கோவிட் நோயாளிகளுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். Every day we are praying. Around 70 to 80 brothers are coming and we are praying for COVID patients. 70 முதல் 80 சகோதரர்களாக நாங்கள் கூடி வந்து ஒவ்வொரு நாளும் இந்தியாவில் உள்ள கோவிட்னால் அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர்களுக்காக ஜெபிக்கிறோம். That's why I told you around 120 brothers and sisters were taken to glory during this time. அதனால்தான் நான் சொன்னேன், நம்முடைய சபையிலே சார்ந்த 120க்கும் மேற்பட்ட சகோதர சகோதரிகள் இந்த பெருந்தொற்றின் காலத்திலே கர்த்தருடைய மகிமைக்குள்ளாக உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள். So we have to pray a lot of things.
அநேக விஷயங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். And we have to spend lot of time before the Lord. தேவனுக்கு முன்பதாக அதிகப்படியான நேரத்தை செலவிட வேண்டும். Many people, they like to become a preacher, not a prayer warrior. அநேகர் பிரசங்கிமார்களாக ஆக வேண்டும் என்று விரும்புகிறார்களே தவிர ஒரு ஜெப வீரனாக ஆக அவர்களுக்கு விருப்பமில்லை. In the assembly also, we teach people how to preach. எப்படி நாம் பிரசங்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்முடைய சபைகளிலே கற்றுக் கொடுக்கிறோம். In the Bible school, there is no syllabus for teaching praying. வேதாகம கல்லூரிகளிலே ஜெபம் எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுப்பதற்கு ஒரு சப்ஜெக்ட் இல்லை. Prayer is not part of their syllabus. அவருடைய பாடத்தின் ஒரு பகுதியாக ஜெபம் இல்லை. But preaching is part of their syllabus. ஆனால் எப்படி பிரசங்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த பாடம் அவர்களுடைய பாடத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறது. Now I tell you some differences between the preaching and the praying. பிரசங்கம் மற்றும் ஜெபத்திற்கான ஒரு சில வித்தியாசங்களை நான் சொல்லுகிறேன். Some comparison between preaching and praying. பிரசங்கம் மற்றும் ஜெபத்திற்குரிய ஒரு சில ஒருமனப்பாடு ஒரு ஒப்பீடுகள். Listen to me carefully. In preaching, one person is involved in an audience. இப்படியாக நான் அதை ஒப்பிடுகிறேன். பிரசங்கம் செய்யும் பொழுது அதிலே ஒரே ஒரு நபர் மாத்திரம்தான் ஈடுபடுகிறார். But if an audience, if there is a prayer time, all can pray. ஆனால் ஜெபிக்கக்கூடிய நேரத்திலே எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். In preaching, audience are needed, but in praying, no audience is needed. செய்தி கொடுக்கும் பொழுது நம்முடைய செய்தியை யாராவதும் கேட்க வேண்டும். ஆனால் ஜெபம் செய்யும் பொழுது யாரும் நம்முடைய ஜெபத்தை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. Preaching is for changing others, but praying is for changing ourselves. பிரசங்கம் மற்றவர்களுடைய மாற்றத்திற்காக செய்யப்படக்கூடிய ஒன்று. ஆனால் ஜெபமோ நம்முடைய வாழ்க்கையின் மாற்றத்திற்காக ஏறெடுக்கப்பட வேண்டியது. Preaching needs an open room, but praying needs a locked room. பிரசங்கம் செய்வதற்கு ஒரு திறந்த வெளி அவசியமாக இருக்கிறது. ஆனால் ஜெபம் செய்வதற்கு ஒரு பூட்டிய அறை தேவையாக இருக்கிறது. In preaching we talk to people, but in praying we talk to God. செய்தி கொடுக்கும் பொழுது நாம் ஜனங்களிடத்திலே பேசுகிறோம். ஆனால் ஜெபம் செய்யும் பொழுது நாம் தேவனிடத்திலே சம்பாஷிக்கிறோம். In preaching, the preacher is giving the instruction, but in praying God is giving the instruction. செய்தி கொடுக்கும் பொழுது செய்தியாளர் கட்டளையை பிறப்பிக்கிறார். ஆனால் ஜெபிக்கும் பொழுது தேவன் நமக்கு கட்டளைகளை கொடுக்கிறார். In preaching, the preacher is a big man, but in praying, the praying man is a small man. செய்தி கொடுக்கும் பொழுது அந்த செய்தியாளர் மிகவும் பிரசித்தி பெற்றவராக இருக்கிறார். ஆனால் ஜெபிக்கக்கூடிய ஒரு மனிதனோ மிகவும் தாழ்மையுள்ள நிலையிலே காணப்படுகிறார். Preaching leads to shining, but praying leads to shrinking. Can you repeat, uncle? Preaching leads to shining. People are getting shining in the preaching. Okay. அவை பிரசங்கம் செய்யும் பொழுது ஜனங்கள் ஜொலிக்கிறார்கள். But in prayer, people are shrinking, getting ஆனால் small. ஜெபம் செய்வதிலோ அவர்கள் சுருங்கி போகிறார்கள். Some people think that preaching is a chance, but prayer is making a change. ஒரு சிலர் இப்படியாக நினைக்கிறார்கள். பிரசங்கம் என்பது ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. ஆனால் ஜெபமோ நம்மளை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. In preaching, the body gets satisfaction, but in praying, the soul gets the satisfaction. ஒரு பிரசங்கத்தை கேட்கும் பொழுது நம்முடைய உடல் திருப்தியாகிறது. ஆனால் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஆத்மா திருப்தி அடைகிறது. In preaching, the man stands like an eye. பிரசங்கம் செய்யும் பொழுது ஒரு ஐ, ஆங்கில எழுத்துல ஐ போல ஒரு மனிதன் இருக்கிறான். But in praying, that man becomes an izzat. He will be like an izzat. ஆனால் ஜெபிக்கும் பொழுதோ ஒரு மனிதன் ஆங்கிலத்தில் இசட் எப்படி இருக்கிறதோ அதனுடைய உருவத்தை போல இருப்பார். Prayer can make lot of changes in heaven. ஜெபமானது பரலோகத்திலே பலவிதமான மாற்றங்களை உண்டாக்கக்கூடும். Preaching will not make changes in heaven. Only prayer can make changes in heaven. பிரசங்கம் பரலோகத்திலே எந்த விதமான மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது. அதற்கு பதிலாக ஜெபம் தான் பரலோகத்திலே மாற்றங்களை கொண்டு வர முடியும். So let us do something to develop the habit of prayer in our life. நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபத்தை ஒரு பழக்கமாக கொண்டு வருவதற்கு ஏதாவது முயற்சிகள் ஏறெடுப்போம். Let every believer in the assembly, whether he is a sister or a boy or an elderly man or a young man, we all can pray before the Lord.
சபையிலே எப்படிப்பட்ட மக்களாக நாம் இருந்தாலும் சரி, வயோதிகராக இருந்தாலும், நடுத்தர வயதினரானாலும், வாலிபரானாலும், வாலிப ஸ்திரீயானாலும், வாலிப சகோதரனானாலும் எல்லாரும் ஜெபிப்பதற்காக நாம் கற்றுக்கொள்வோம். Let the Holy Spirit enable us to develop a habit of prayer in our life in the coming days. வரக்கூடிய நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே இந்த ஜெபத்தை ஒரு பழக்கமாக ஏற்படுத்துவதற்காக தேவ ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. May his name be glorified. அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Thank you for calling me, and I am obliged to you, and I will pray for you. என்னை நீங்கள் செய்தி கொடுப்பதற்காக அழைத்ததற்காக நன்றி. உங்களுக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். God bless you all. தேவன் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. Thank you. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஜெபத்தினுடைய மேன்மையை குறித்து நாம் கேள்விப்படக்கூடியவர்களாக, சிந்திக்கக்கூடியவர்களாக இருந்தோம். ஜெபம் நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவு முக்கியமானது, அதை எப்படி ஜெபிக்க வேண்டும், எந்த விதத்திலே நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து அருமையான தேவ ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படக்கூடியவராக இருந்தார். அருமையான விதத்திலே இந்த கேட்ட செய்திக்காக, இந்த செய்தியினுடைய ஆசீர்வாதத்திற்காக ஜெயக்குமார் வில்சன் அவர்கள் ஜெபிக்கும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். இந்த முடிவு ஜெபத்திற்கு பின்பாக சில அறிவிப்புகள் உண்டு. அது முடிந்ததுக்கு பின்பாக இந்த நிகழ்ச்சி முடியும். பிரதர் ஜெயக்குமார் வில்சன் இறுதி ஜெபம் ஜெபிக்கும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். நாம் ஜெபிப்போம். உங்களை அன்பாக நேசிக்கிற எங்கள் அருமை ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, கர்த்தர் இரக்கமாய் தந்த இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, அப்பா, நாங்கள் வீட்டில் இருந்தாலும் முது வார்த்தைகளை கேட்கும்படியாக நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டி வருவதற்காக இந்த நாளில் கூட அருமையான ஒரு செய்தியை கேட்டோம். ஜெபத்தின் அவசியம், ஜெபத்தின் முக்கியம், ஜெபத்தினால் யாரோடு பேசுகிறோம், யாரோடு இணைந்து இருக்கிறோம் என்று விவரமாய் உமது தாசன் மூலமாக நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தியதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இடையூறுகள் இருந்தாலும் நீர் அருமையான டான்ஸின் மூலமாக தமிழாக்கம் செய்ய நீர் இரக்கம் பாராட்டினீர்ப்பா. இந்த செய்தியை கேட்ட என்று கர்த்தாவே, எவ்வளவு ஆசீர்வாதமாக இருந்தது இந்த செய்தி என்று சொல்லத்தக்கதாக ஒவ்வொருத்தருக்கும் நீர் இரக்கம். இந்த செய்தியை கேட்ட உமது பிள்ளைகள், விசுவாசிகள் உண்மையில் நெருங்கி வளரவும், உம்மை அறியாத மக்கள் உம்மை கண்டுகொள்ளவும் இரக்கம் பாராட்டுங்க கர்த்தாவே. ஆண்டவரே, எவ்வளவு பொறுப்போடு கூட இந்த சகோதரர் ஜூம் ஊழியத்தை செய்கிற உமது தாசர்களுக்காக, பொறுப்பாளர்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நீதாமே மீதியான நேரத்தில் எங்களோடு இருந்து எங்களை காத்து வழி நடத்துமாய் எல்லாவற்றையும் எங்கள் அருமை இரட்சகரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடும் பணியோடும் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். தேங்க்யூ. இந்த நாளிலும் கூட தேவ செய்தி அளித்து நமக்கு உதவி செய்த அருமையான பிரதர் சாமுவேல் ஆபிரகாம் அவர்களுக்கும், மொழிபெயர்த்த காலேப் சகோதரர் அவர்களுக்கும், டான்ஸ்டட் ஜோன்ஸ் அவர்களுக்கும் நாம் நன்றி சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். பாடல் பாடின அருமையான சகோதரன் பால்ராஜ் அவர்களுக்கும் நன்றி சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த கூடுகையில இணைந்து தெய்வ வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் நன்றி சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் இந்த கூடுகையானது, ஜூம் கூடுகையானது மாலை 7:45 மணி முதல் 9 மணி வரை நடைபெறுகிறது. நீங்கள் தயவு செய்து குடும்பமாய் இந்த கூடுகையிலே கலந்து கொள்ளுங்கள். அது தெய்வ வார்த்தையை கேட்கும் பொழுது நம் குடும்பமாய் கர்த்தருக்குள்ளாக பலப்படும்படியாக, நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களும் ரட்சிக்கப்படும்படியாக அது ஏதுவாக இருக்கும். எனவே இந்த நேரத்தை நீங்கள் குறித்து வைத்துக் கொண்டு அதில் கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது நாளை தினத்திற்குண்டான அறிவிப்பை நாங்கள் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். நாளை தினத்திலே சகோதரன் ஜெயசீலன் ரத்னம் அவர்கள் தூத்துக்குடியிலிருந்து